ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், பூரி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி இட்லி தோசைனாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாக 3 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது பாதி அளவுக்கு வறுபட்டதும் காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் நல்லா வறுபட்டதும் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இது மாற்றினதுக்கப்புறம் சூடு ஆறி வரட்டுங்க. மீத இருக்க எண்ணெயிலே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பூண்டு பற்கள் 3 சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணும். தக்காளி பழம் 3 சேர்த்துருக்கேன். நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்கேன், நாட்டு தக்காளியாக. இப்போ தக்காளி பழம் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் போல் மிதமான தீயிலே வதங்கி வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஆற வச்ச கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, மிளகாவெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து பல்ஸ் மூடில் விட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு வரலாங்க. கொரப்பாக இந்த மாதிரி பல்ஸ் மூடில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஆற வச்ச வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காமல் சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சட்னி கெட்டியாகவும் சாப்பிடலாம், தண்ணியாகவும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னியோட. இப்போ இதுக்கு தாளித்து சேர்த்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். வாசனைக்கு கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கு இந்த சட்னிக்கு எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்க்கடலை தக்காளி சட்னி இந்த முறையில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே முறையில் இதே அளவோடு செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.